எங்கள் பாதங்கள் இன்று வெயிலை பார்க்கிறது, மழையை பார்க்கிறது, சூழ்நிலைகளை பார்க்கிறது. அன்று எந்த சூழ்நிலையிலும் நான் பார்த்ததில்லை. எந்த சூழ்நிலை, மழையோ வெயிலோ எதிர்ப்புகளோ. நேற்று இரவு வரும்போது எஸ்தரமா பேசினாங்க. காண்டபாளையத்து சுவிசேஷன் சொல்லுவதற்கு அவ்வளோ எதிர்ப்பு இருந்தது. இன்றைக்கு நாங்கள் விதைத்த விதை அநேக திருச்சபைகளில் இருக்கிறது. அன்னைக்கு உழைத்து அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தோம். அப்போ சொன்னாங்க, அது திருமுடிவாக்கம் ஈசி சர்ச்சில் கொஞ்சம் பேர் தான், நாங்கள் போய் ஊழியத்தை செஞ்ச பிறகு அந்த சபையை வளர்ந்துச்சு. அப்படி ஊழியத்தை செய்த திருச்சபை மக்கள் தான் நம்முடைய மக்கள். அதிகமாக ஜெபித்தவர்கள் நம்முடைய மக்கள். குடும்ப ஜெபம் என்று சொல்லுவேன், வெள்ளிக்கிழமை கிராம ஜெபம் என்று சொல்லுவேன். ஒவ்வொரு கிராமத்திலும் நீ நான் என்று பார்க்காமல் ஒருமனப்பட்டவர்களாய் ஒரு வீட்டில் கூடி வந்து காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஆவியில் நிரம்பி அப்படி ஜெபிப்பார்கள். அதன் விளைவுதான் இந்த திருச்சபை வளர்ந்தது. நடுவில் லௌகீக கவலைகளும் சுயங்களும் வந்ததுனால தான் ஒன்றாக இணைய மறுக்கிறார்கள். தேவ ஆவியானவர் தான் உங்களை எல்லாரையும் கூட்டி சேர்க்கணும். கர்த்தருடைய ஆவியான இருந்தால்தான் ஒரு மனம் உண்டாயிருக்கு. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் அனுதினம் தரித்திருந்து, அங்கே பெந்தகோஸ்து நாள் வந்த பிறகு அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் என்று சொல்கிறார். ஆக ஒரு மனதை பரிசுத்த ஆவியானவர் தான் தரணும். பிசாசு பிரிவினை ஆவியை கொண்டு வரும். நான் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், நான் இவங்க வீட்டுக்கு போக மாட்டேன். ஒன்றும் இல்லைங்க, நான் திரும்ப சொல்கிறேன், உண்ண உணவும் உடுக்க உடையும் அமைதியான வாழ்வும் நோயற்ற வாழ்வும் இருந்தாவே போதுங்க. அதுவே ஐஸ்வர்யங்க. ஐஸ்வர்யவானாய் ஆகுவதற்கு நாம் தீபிக்க. அதனால் நீங்கள் ஐஸ்வர்யவானாய் ஆகக்கூடாது என்பது அர்த்தம் அல்ல. கர்த்தரால் வரும் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட வேதனையை நீங்கள் வேதனையோடு கஷ்டப்பட வேணான்னு தான் நான் சொல்ல வரேன். சரியா? ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார் என்றால் உன் மனசு எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும். நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் கர்த்தர் காரியங்களை ஜெயமாய் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா! ஜெயமாய் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து. அல்லேலூயா! ஆகவே யோவான் சொல்லுகிறான், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இயேசுவானவர் தம்முடைய சீடர்களை அழைத்து சொல்லுகிறார். இயேசுவானவர் அன்றையும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். கவனிங்க, உங்க கவனம் எங்கும் போக வேண்டாம். கொஞ்ச நேரம் இயேசுவான பரலோகத்துக்கு ஏறுறதுக்கு முன்னால யோவான் ஸ்நானகன் வந்தான்ப்பா. இயேசுவானவரை சொல்றார், அவன் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். யார் சொன்னது? இயேசுவானவர் சொல்றார். யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்தான், தண்ணீரிலே ஞானஸ்தானம் கொடுத்தான். இயேசுக்கும் யோவான் ஸ்நானகன் தான் ஞானஸ்தானம் கொடுத்தான். ஆனால் அந்த ஞானஸ்தானம் சரிதான். ஆனால் நீ பெற வேண்டிய இன்னொரு ஞானஸ்தானம் உண்டு. அது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம். இன்னொரு ஞானஸ்தானத்தை நீ பெற வேண்டி இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம். இயேசுவானவர் சொல்றார், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் அந்த ஞானஸ்தானத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆகவே தான் யோவான் ஸ்நானகன் சொல்கிறான், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்தேயு 3:11, லூக்கா 3:16, ரெண்டும் ஒரே வசனம். மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். இவர் என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் சொல்கிறார். யார்? யோவான் ஸ்நானகன். இயேசுவானவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியில் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்கிறாரு. ஆனால் யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், எனக்கு பின்னால் ஒருத்தர் வராருப்பா, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். ஹல்லேலூயா! அப்போ ஞானஸ்தானம்
மூன்றாய் நான் பிரிக்கிறோம். கவனிங்க, ஒன்று ஜலத்தினாலே ஞானஸ்தானம், இரண்டாவது பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம், மூன்றாவது அக்கினியினாலே ஞானஸ்தானம். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அப்போ ஒரு விசுவாசி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஞானஸ்தானங்கள் 3 உண்டு. என்ன பாஸ்டர், இது வரைக்கும் நான் கேள்விப்படாத புது விஷயத்தையுமா சொல்றீங்க? புதுசு புதுசாக சொல்லி கொடுத்துட்டு தான் ஆவியானவர். சரியா? அப்போ ஒரு விசுவாசி பெற்றுக்கொள்வது ஜலத்தினாலே ஞானஸ்தானம், அதன் பெற்று முடிந்த பிறகு பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம், அதுக்கு அடுத்தது அக்கினியினாலே ஞானஸ்தானம். ஆகவே இந்த 3 ஞானஸ்தானங்களை ஒரு விசுவாசி கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே தான் லூக்கா 3:16 சொல்லும்போது, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும், ஆமென், பிரைஸ் தி லார்ட் சொல்றார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு விசேஷமாய் யோவான் சாணங்க சொல்வதை பார்க்கிறோம். யோவான் 1:29 வாசிக்கிறேன், நானே வாசிக்கிறேன். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற, இப்போ பாருங்களேன், நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குகிறதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். டைரக்டா சொல்றார். யோவான் சாணன் சுயமாய் சொல்லாதபடி, பரிசுத்த ஆவியானவர் யார் மேல் இறங்கதை நீ பார்க்கிறாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர். நானும் இவரை அறியாதிருந்தேன், இயேசுவை நான் அறியாதிருந்தேன். பரிசுத்த ஆவியினர் இவர் மேல் இறங்கி வருவதை நான் பார்த்தேன். என்னை அனுப்பின பிதானவர் சொன்னார், அவரே பரிசுத்த ஆவியால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று சொல்லியிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இயேசுவானவர் பரத்துக்கு ஏறின பிறகு யோவான் சாணன் சொன்னது போல எல்லோரும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் கூட சீடர்கள் கூடி வந்து பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம். அடுத்து இதை குறித்து இன்னொரு இடத்தில் சொல்லும்போது அபிஷேகம் என்று சொல்லுகிறது. இன்னொரு இடத்தில் சொல்லும்போது அப்போஸ்தலர் 10:38 சொல்லும்போது இருங்க, ஸ்டாப். ஏப்பா, ஒரு மைக் ஸ்டாண்டு வசனம் வாசிக்க வாங்கி கொடுத்தேன்னு எங்கே அது? ஒரு மைக் ஸ்டாண்டு வாங்கி கொடுத்தேன் வசனம் வாசிக்கிறதுக்கு. சின்ன மைக் ஸ்டாண்டு. பைசி சொல்லும்போது வாசிச்சா போதும். கவனிங்க, இங்கே
அபிஷேகம் என்று சொல்லுகிறது. பரிசுத்தாவின் நிறைதல் அபிஷேகம் என்று சொல்லுகிறது. நசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அங்கே என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணுவார். இங்கே பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். யார் அபிஷேகம் பண்ணுவது? பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் அவர்களை அபிஷேகம் பண்ணுகிறார். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். நீர் அபிஷேகம் பண்ணின ஒன்று பண்ணுமா எல்சி, இங்கே வா. அந்த அம்மா புட்டியை திறந்து அப்படி பார்த்துனுக்காங்க. உட்கார், கவனிங்க. 4ஆம் அதிகாரம் 18, அந்த மைக் ஸ்டாண்ட் அந்த பிள்ளைகிட்ட கொடு. 18ஆம் வசனம் சொல்லுது, படிங்க. அப்போஸ்தலர் 4:28. நீர் அபிஷேகம் பண்ணின இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேடித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் நடக்கும். உண்மையாகவே யாரும் படிக்கவே தேவையில்லை, விட்டுருங்க. இந்த வசனம் போகக்கூடாதபடி பிசாசோடைய தடைகளை பார்க்கிறேன். அவங்க யாரும் படிக்க வேணாம், நானே படிக்கிறேன். கவனிங்க, இங்கே சொல்லுது அப்போஸ்தலர் 4:28, நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்து. ஆகவே பிதாவாகிய தேவன் இயேசுவை அபிஷேகம் பண்ணினார். முதல்ல என்ன வாசித்தோம்? ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று வாசித்தோம். இங்கே என்ன பண்றாங்க? பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணினார். ஆகவே இந்த ஞானஸ்நானத்துக்கும் அபிஷேகத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதை நம்ம கவனிக்கணும். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கிறோம் எங்கே? ஜலத்தினால். நல்லா திரும்ப நல்லா கவனிங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஜலத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்கிறோம், ஆவியினாலே ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அபிஷேகம் என்பது என்ன? அபிஷேகம் என்பது என்ன? நசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் என்பது என்ன? அங்கதான் கேள்வி. எஸ்ஐயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கவனிங்க, ஜலத்தினாலே ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம், அக்னினாலே ஞானஸ்தானம். ஆனால் அபிஷேகம் என்பது என்ன தெரியுமா? அபிஷேகம்னா என்ன தெரியுமா? உன்னை எதற்கு அழைத்தாரோ அந்த காரியத்துக்காக தேவன் அபிஷேகம் பண்ணுவது தான் அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஏசாயா 66:1 66:1 1ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சே வாங்கலேன்.
படிங்க. 66:1 தானே இருக்கு. ஏசாயா 61:1 வாசிட்டு வா. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆமென். கவனிங்க, அபிஷேகம் என்பது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்றார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இந்த அபிஷேகம் ஒரு வேலையை குறிக்கிறது. இன்னைக்கு திருச்சபையில் பாஸ்டர் என்ன ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை எதற்கு அபிஷேகம் பண்ணினார்? கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை எதற்கு அபிஷேகம் பண்ண? நம்ம வாசிச்சோம், அப்போஸ்தலர் 10:38 வாசிச்சோம். நசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம் எதற்கு? சுவிசேஷத்தை சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். எனக்கு அன்பானவர்களே, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன் சும்மா இருக்க மாட்டான், ஓடிட்டே இருப்பான். எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருப்பான். உபத்திரமோ பாடுகளோ துன்பமோ பசியோ தாகமோ நிர்வாணமோ நாசமோசமோ ஒன்றும் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு காலையில் என் ரூமை விட்டு வெளியே வந்தேன். என் ரூம் ஓரமாக வாழைப்பழம் அடிக்க வச்சுருந்தாங்க. சிலது கெட்டு போகிற நிலையில் இருந்துச்சு. அதை பார்த்தேன். நான் அப்போவே ஊழியக்காரருக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்கலாமே, ஏன் இங்கே வச்சுருக்காங்க? அப்போ ஒரு எண்ணம் வந்தது. என்ன தெரியுமா? இந்த வாழைப்பழத்துக்காக என் பிள்ளைங்க வடித்த கண்ணீர், இதை வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு நான் விட்ட வேதனை என் இருதயத்தில் வந்துச்சு. அப்போது ஜோசப்பையா தர்காஸில், சப்ஜெக்டை மாறி போகலை, நான் சொல்கிறேன். அவங்க பையனுக்கு ஆரோக்கியம், அவனுக்கு கல்யாணம். கற்பூர வாழை மரத்தை 2 மரத்தை நட்டு அதில் கற்பூர வாழை தொங்குது. ஜன்னா இருக்கான்னு தெரில. அப்பா எனக்கு வாழைப்பழம் வேணும், சின்ன அப்புன்னு வாழைப்பழம் வேணும்னா நான் எங்கே வாழைப்பழத்தை கொடுப்பேன்? கையில் பணம் இல்லை. அப்போது அந்த அம்மா ஒரு பெரிய சீப்பை அறுத்து அது அந்த கற்பூர வாழையை வச்சு பழுக்க வச்சு எனக்கு ஒரு சீப்பு கொடுக்குது. அதை எடுத்துன்னு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கிற பிள்ளைங்களாம் புட்டு சாப்பிடுது. நம்ம பார்த்து அழுதன் தெரியுமா? ஆண்டவரே, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது காசு எனக்கு ஒரு பெரிய பொருட்டாக எண்ணவே இல்லையே, அனாவசியமாக செலவு பண்ணினேன். என் பிள்ளைங்களுக்கு ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுக்க எனக்கு முடியலையே ஆண்டவரே. அன்றைக்கி அழுதது இன்னைக்கு காலையில் ஞாபகம் வந்துச்சு. இது கர்த்தருடையது, கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டது. அது கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு ஒழுங்காக கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளுங்க. ஆவியான நமக்குள்ள இருந்தால் கற்றுக் கொடுப்பாருங்க. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆவியானவர் எதுக்குன்னே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. பாருங்களேன், எனக்கு பணசை நினைவுபடுத்தி நீ இது பண்ணுறது தப்புன்னு எனக்கு சொல்கிறாரு இல்லையா? அதுதாங்க ஆவியானவர், அதுதாங்க ஆண்டவர். அந்த ஒரு சீப்பு வாழைப்பழத்தை அது முக்கால்வாசி பழுத்து கால்வாசி பழுக்கலை. அது எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது பிச்சு சாப்பிட்டது என் கண்ணுக்கு முன்னால் அப்படியே நிற்குது. அந்த பழத்தை பார்த்து கண்ணீர் வடித்தேன். என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இனி இந்த தவறை நான் செய்ய மாட்டேன். அதாங்க ஆவியானவர், அதாங்க ஆண்டவர்.
நீங்க ஆவியானவர் நடத்துதல் உங்களுக்குள்ள இருக்குமானால் அவர் உங்களை நடத்துவார், சொல்லிக் கொடுப்பார். அவை கவனிங்கள், அபிஷேகம் அபிஷேகம் என்னன்னா உன்னை எதுக்கு கூப்பிட்டாரோ அதுக்கு பண்றது தாங்க அபிஷேகம். நோய்களை சுகமாக்க கூப்பிட்டார் என்றால் அதுக்கான அபிஷேகம். நீங்க ஏசாயா 61 வாசிக்கும் போது அழகா சொல்றாரு, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்களையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இதுதாங்க அபிஷேகம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன், இவ்வளவு ஆசீர்வாதங்களும் சுவிசேஷம் மூலமாய் வருகிறது. இதற்காகத்தான் தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஜலத்தினால ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம், அக்கினினாலே ஞானஸ்தானம். பட் அபிஷேகம் என்பது உனக்கு கொடுக்கப்படுகிற பணி. உனக்கு என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு கொடுக்கப்படுகிற அபிஷேகம், அந்த வல்லமை தான் அபிஷேகம் என்று சொல்கிறது. நசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். எதற்காக அபிஷேகம் பண்ணார்? அது அது அந்த வசனத்துக்கு பின்னால என்ன வேலைன்னு சொல்லுது பாருங்க. அதை நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த 10:38 தள்ளுங்க தம்பி. அந்த அதுக்கு அபிஷேகம் பண்ணின பிறகு அவருக்கு ஒரு வேலை வைக்கிறார். என்ன வேலைன்னு பாருங்களேன். படிங்க படிங்க, திரும்ப படிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. இல்லம்மா, அப்போஸ்தலர் 10:38. படிங்க. 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இந்த அபிஷேகம் ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேணும், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்க முடியாகத்தான் இந்த அபிஷேகம் இறங்கி வருகிறது. கரங்க தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆகவே இந்த அபிஷேகம் எதற்காக? ஜனங்களுக்கு நன்மை செய்யவும். இன்னைக்கு எவ்வளவு குடும்பங்கள் இங்க இருக்கு தெரியுமா? மந்திரவாதங்களால் பீடிக்கப்பட்டு, மந்திரவாதிகிட்ட லட்சமா கொடுத்து, ஆயிரமா மந்திரவாதிகிட்ட கொடுத்து, கையில தாயத்து, இடுப்புல தாயத்து, என்னன்னோ பண்ணி அந்த ஏவல் போல, பிசாசு போல, பணம் தான் போச்சு, உடம்பு தான் போச்சு. ஆனா இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராயும் பிசாசில் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவாய் சுற்றி திரிவாய். நேற்று பர்த்டே போயிருந்தேன். திருவள்ளூர்ல இருந்து அபிகாயில்மா சொந்தக்கார ஒரு பொண்ணு பயங்கர பிசாசு பிடியில் இருந்துச்சு. இங்கே வந்து 2-3 நாள் இருந்தாங்க, சுகமாயிட்டு. அந்த பிள்ளை சொல்லுது, நேற்று அப்பா நான் நல்லா இருக்கேன், ஒரு புது வீடு கட்ட போகிறேன், 10ஆம் தேதி எனக்கு டேட் கேட்டாங்க, வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. அல்லேலூயா. கவனிங்க, ஜலத்தினால் ஞானஸ்தானம் என்பது வேறு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அக்னியின் அபிஷேகம் என்பது வேறு. ஆனால் அபிஷேகம் பண்ணப்படுவது என்ன? உன்னை எதற்கு அழைத்தாரோ ஒரு பிரத்யேகமான வல்லமையை தருவது தான் அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு அபிஷேகத்தின் இன்னொரு விஷயம் தெரியுங்க, அபிஷேகம் பண்ணும்போதே தேவன் உனக்குள்ள வந்துடுறாரு. அபிஷேகம் பண்ணும்போது தேவன் என்ன செய்யறாரு? உனக்குள்ள இருந்து, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உனக்குள்ள இருந்து
உன்னிலிருந்து அவர் ஊழியம் செய்கிறார். எத்தனை பேருக்கு வழங்குது? பாஸ்டர் பால் அப்ரஹாம் வந்தா விசுவாசம் போகுதுங்க, அவர் வந்தால் நோய்கள் சுகமாகுது, கை வச்சான்னு அப்படி ஆகுது இப்படி ஆகுது, ரைட்டு. ஆனால் நான் இல்லை, என்னிலிருந்து தேவன் உங்களுக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கார். என்னிலிருந்து தேவன் உங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். இந்த பாத்திரத்தை அவர் எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்பது தான் நிச்சயம். அப்படி நினைக்கும் போது எந்த மனுஷனுக்கும் பெருமை வராதுங்க. ஒரே ஒரு விஷயம், நான் ஒரு நாள் ரொம்ப உடஞ்சி போன நிலையில் கண்ணீரோடு சொன்னேன், அப்பா என்னை விட்டு எது வேணாலும் போகட்டும், எது வேணாலும் என்னை விட்டு போகட்டும், நான் சம்பாதித்தவர்கள் அனைத்தும் கூட போகட்டும், ஆனால் நீர் என்னை அபிஷேகம் பண்ண அந்த வரங்களை மட்டும் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதீங்க. என்னை விட்டு எது வேணாலும் போகட்டும்பா, நான் அதை பற்றி கவலைப்படல. ஆனால் ஒன்றே ஒன்று, நீரும் என்னை அபிஷேகத்தை அந்த வரங்களை மட்டும் என்னை விட்டு எடுத்துட்டாரு. தாவீது சொன்னான், உங்களுடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாது, என்னை விட்டு எது வேணாலும் போகட்டும், ஆனால் நீ மட்டும் என்னை விட்டு போயிடக்கூடாது. நீங்கள் என்னோடு கூட இருக்கணும், நான் இறந்த பின்னும் என் கூட இருக்கணும், நான் நித்திரை செய்யும்போதும் என் கூட இருக்கணும், ஆண்டோட வருகையில் என்னை எடுத்துக்கிட்டு பரலோகத்துக்கிட்டு போய் சேர்த்துடணும். அது வரைக்கும் ஆவியானோட வேலை இருக்குது, ஆவியானோட வேலை இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, அபிஷேகம் என்பது உன்னை நிறைந்த வரங்களால் நிரப்புவது. யாராருக்கு என்னென்ன அழைப்புகள் இருக்கிறதோ அதுக்கேற்ற அபிஷேகத்தை தருவார். ஒரு தானே என்னுடைய நண்பர் பால்ராஜ் முன்னெல்லாம் வருவாங்க, நல்ல பைபிள் ஸ்காலர், நல்ல பைபிள் ஸ்டடி எடுப்பாருங்க, நல்லா பிசாசு துரத்திட்டு இருந்தேன் அந்த காலத்திலேயே. அவர் சொல்லுவார், பால்ராஜ் சொல்லுவார், அண்ணே உங்களுக்கு இருக்கிற வரங்களை பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்குண்ணே என்னவார். நான் சொன்னேன், பால்ராஜ் நீ பைபிளை எப்படியெல்லாம் வியாக்கணம் பண்ணுற அதை நினச்சி எனக்கே பொறாமையாக இருக்குதுப்பா. எப்படிலாம் நீ கற்பனை பண்ணி பார்க்காத அளவுக்கு உள்ளே போய் இவ்வளோ ஆழமாக டீச் பண்ணுறிய, அது எப்படி? அதுதாங்க அபிஷேகம். அதுக்கு பேர் ஞானத்தின் ஆவி. தேவன் ஒருவரை எதற்கு அழைத்தாரோ அதற்கென்று அபிஷேகம் பண்ணுகிறார். சிலருக்கு தீர்க்கதரிசன வரங்கள் இருக்கும், ஆனால் வல்லமை இருக்காது. அதுக்கென்று அவர்களை அபிஷேகம் பண்ணுகிறார், தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணுகிறார். யோவான் தீர்க்கதரிசி, ஆனால் ஒரு பிசாசு அவன் துரத்தினதே கிடையாது, ஆனால் தீர்க்கதரிசனம் உரைத்தான். இயேசு கிறிஸ்து பெரிதான அற்புதம் அடையாளங்கள் செய்தார். அல்லேலூயா. ஆகவே எல்லா வரங்களும் வரக்குள்ள செயல்படுவதும் உண்டு, அழைத்த அழைப்பில் தனியாக சில வரங்கள் செயல்படுவதும் உண்டு. உடைய வாஞ்சை, நான் என்னவா நான் தேவனுக்கு பயன்பட வேண்டும். பவுல் சொன்னார், ஆண்டவரே என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஆகவே அபிஷேகம் என்பது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி வரங்களாலே நிரப்பப்படுகிற அனுபவம், வரங்களாலே நிரப்பப்படுகிற அனுபவமே அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து ஒன்று சொல்லுது, இப்போ 11 ஆயிடுச்சு, கவனிங்க. நிரப்பப்படுதல். இப்போ என்ன படித்தோம்? ஜலத்தினாலே ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம், அக்கினியினாலே ஞானஸ்தானம், அபிஷேகம். இப்போ நிரப்பப்படுதல். ஹல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகவே இங்கே கவனிங்க, யோவான் 1:41 வாசிங்க. அவன் முதலாவது
தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா நீ என்பது யோவான் தானமா படிக்கிற? ஆமாய்யா. ஆ 1:41. படிங்க. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். ஹல்லேலூயா. கேபா என்பதற்கு போதும். இங்கே நிரப்பப்படுதல் என்பதை நாம் வாசிக்கிறோம். வாசியுங்கள். இங்கே லூக்கா, யோவான் அல்ல, லூக்கா 1:15. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். நான் யோவான் என்று குறிப்பெழுதி விட்டேன். லூக்கா கவனிங்க. யாரை பத்தி சொல்றாரு? யோவான் சாணன். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சரசம் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பான். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து இருக்கிற அனுபவம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருக்கிற அனுபவம். இன்னைக்கு விசுவாசிகள் பரிசுத்த ஆவியில நிறைந்திருக்கிற அனுபவம். அதே லூக்கா 1:41 வாசிக்கும் போது, எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, ஆமென், எலிசபெத்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறாள். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு என்ன செய்றாரு? தீர்க்க தரிசனம் உரைக்கிறாள். பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்களாய் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். பிற்காலங்களில் வந்தவர்கள் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அல்லேலூயா. ஆதாரத்துக்கு நான் சொல்லுகிறேன். அதே லூக்கா 1:67. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். இன்னைக்கு விசுவாசிகள் பரிசுத்த ஆவியினால், இன்னைக்கு பாருங்களேன், தானே தீர்க்க தரிசனம் மாதிரி சொல்லிடுறது. ஆனால் தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். இங்கே நான் இதை மேற்கோள் காட்டுவதற்கு காரணம்னா, தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேவ ஆவியானவர் உன்னிலிருந்து பேசுவதுதான் தீர்க்க தரிசனம். அவர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள். யோவான் ஸ்நானகன் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டான். சகரியா பரிசுத்த ஆவியால் நிறைந்தவனாய் அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். அதே லூக்கா 4:1. லூக்கா 4:1. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய். ஆமென். இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய். இங்க என்ன சொல்றது? நிரப்பப்படுதல், நிறைதல். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு ஆவியானவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆகவே நிரப்பப்படுதல், நிறைதல். ஆகவே ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவதிலும் நிறைதலும் இருக்க வேண்டும். நான் முழுதுமாக பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவனாய் இருக்க வேண்டும். இதற்கு சில ஆதாரங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வருடம் வேறு மாதிரியாக நீங்கள் மாறப்போகிறீர்கள். 2ஆம் அதிகாரம் வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷை, அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசினார்கள்.
இன்றைய விசுவாசிகள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதும் போது என்ன நடக்கும்? அந்நிய பாஷை பேசுவார்கள், தீர்க்கதரிசன வரங்கள் அவளுக்குள் செயல்படுகிறது. அப்போஸ்தலர் 4:8 வாசியுங்கள். ஆதாரங்களை நான் சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 4:8 அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியா இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று என்னிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சுத்தமாய் நிற்கிறான். அப்போ பேதுரு பேசும்போது சுயமாய் பேசாமல் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாய் பேசுகிறான். இன்றைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது சுயமாய் பேசுவோமா, இல்ல பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாய் பேசுகிறோமா? பதில கொடுங்க. தீர்க்கதரிசன வரங்கள் செயல்படுகிறது. தனக்கு எதிராக பேசுறவர்களுக்கு பதில் எப்படி வருகிறது? பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவனாய் அவன் அவளுக்கு பதில் சொல்லுகிறான். ஆகவே விசுவாசிகள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவத்துக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். அவர்களை பிடித்து சாயங்காலமாய் இருந்த மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். ஆமென். ஆக காவலில் வைக்கும்போது காவலில் இருந்தவன் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு என்ன தைரியமா சொல்றான்? உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டவனாக நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இவனுக்கு முன்பாக சொச்சமாய் நிற்கிறான் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தெரிந்திருக்க கடவது என்று தைரியமாய் சொல்லுகிறார். ஆனால் இதை சொன்னது பேதுரு அல்ல, பேதுருக்குள் இருந்த ஆவியானவர். எத்தனை பேருக்கு விளங்குது? வாய் பேதுரோட வாய் பேசினது அவனுக்குள்ள இருந்த ஆவியானவர். வாய் யாருடையது? பேதுருடையது. பேசினது பரிசுத்த ஆவியானவர். இதுதாங்க சபை, இதுதாங்க ஊழியம். வாய் உன்னுடையது. நீ பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவாயானால் உன்னிலிருந்து உன் வாயை உன்னிலிருந்து ஆவியானவர் பேசுவார். அவன் பேதுரு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவனாக தான் பேசினான். சகரியா பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவனாய் தீர்க்கதரிசனம் உரைத்தான். ஆகவே சபையானது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிற அனுபவத்தை கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பவுல் அப்போஸ்தலன் கர்த்தரை அறியாதவன். அவன் ஒரு யெகோவா விட்னஸ், பிதாவாகிய தேவன் மட்டும்தான் தேவன் என்று சொன்னவன். கண்கள் குருடாகி விட்டது. தமஸ்கு போகிற வழியில் அவன் நேர்த்தெரு எண்ணப்பட்ட தெருவில் அவன் உபவாசித்துக் கொண்டு இருக்கிறான். இங்கே வசனம் சொல்லுது அவனை பற்றி. 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அனனியா சொல்லுகிறார். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கைகளை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். பேதுரு மணி பவுல் சொல்றாரு. பவுலை பார்த்து அனனியா சொல்றாரு, சவுலே, என்னை தேவன் எதுக்கு தெரியுமா அனுப்பினாரு? நீ பார்வையடையும்படிக்கும். பார்வை அடையணும்பா. இரண்டாவது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட வேண்டும். நீ பரிசுத்த ஆவியினாலே ஒவ்வொரு விசுவாசியும் நிரப்பப்பட வேண்டும். அவன் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்ட பிறகு தாமதமாமல் கர்த்தரே தெய்வம் என்று பிரசங்கித்தான். அவன் பிரசங்கிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வாய் அவனுடையது, பேசுறது பரிசுத்த ஆவியானவர். கவனிங்க,
ஆதி சீடர்கள் எல்லோரும் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டிருந்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவிற்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். பரிசுத்த ஆவியினால் நிரம்பினான். ஹல்லேலூயா, 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 ஐயா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 9ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவர்களை தேடினான். ஆமென். எத்தனை பேருக்கு இது புரியுது? சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாதபடி எலிமா என்ற மாய வித்தக்காரன் அந்த பணக்காரனை டைவர்ட் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து என்ன சொல்றான்? எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவர்களை தேடினான். கவனிங்க, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பேசினது யாரு? பவுல். ஆனா உண்மையா அவனுக்குள்ள பேசினது யாரு? ஆவியானவர். பேசின உடனே சில கால நீ சூரியனை காணாமல் குருடனாயிருப்பாய். பேசினது யாரு? பரிசுத்தாவினர். வாய் யாருடையது? சொன்னபடி அவன் குருடனாயிட்டான். சொன்னபடி அவன் குருடனாயிட்டான். இப்போ ரெண்டு வித்தியாசம் கேளுங்க. பவுல் பேசியிருந்தா அவன் குருடனாயிருப்பானா? முடியாது. பவுலுக்குள்ள இருந்து ஆவியான பேசினாதான் அவன் குருடானா? நீ பேசினா பிசாசு ஓடுமா? உனக்குள்ள பிசாசு பேசினா தான் பிசாசு கீழ்ப்படியும் ஓடும். ஆகவே சபையாரே கவனிங்கள். இன்னைக்கு இந்த டாபிக் உங்களுக்கு போதும். நான் அடுத்த வாரமும் தொடர்ந்துக்கலாம். கவனிங்க. ஜலத்தினால ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவினால ஞானஸ்தானம், அக்கினினால ஞானஸ்தானம். எந்த வேலைக்கு ஆண்டவர் பிரித்தெடுக்கிறாரோ அதற்கு ஒரு அபிஷேகம். மூன்றாவது பரிசுத்த ஆவியானால் விசுவாசிகள். இது எல்லா விசுவாசிகள், இது பரிசுத்த ஆவியானால் எல்லா விசுவாசிகளும் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். பரிசுத்த ஆவியில நிறைந்த போது தீர்க்க தரிசன வரங்கள் செயல்படுகிறது. நீ பேசும்போது உன் வாயிலிருந்து தேவ ஆவியானவர் பேசுவார். நீங்கள் சுவிசேஷத்தை மிக சுலபமாக பிரசங்கிக்கலாம். எல்லாம் ஏந்து நிற்போமா? இந்த வாரம் மட்டும் என்னை மன்னிக்கணும். அடுத்த வாரம் ரைட் டைமுக்கு முடிச்சிடுறேன். அந்த அஜெண்டா கரெக்டாக போட்டுறேன். அடுத்த வாரம் இன்றையிலேருந்து எதுவும் ஒழுங்கும் கிரமமாக நாம் பின்பற்றுவோம். ஹல்லேலூயா. ஆக்சுவலாக எனக்கு 2 நாள் அது சரியான ஃபீவர். ஆமாம், ஆனாலும் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் வெளியே இருக்கவங்களாம் உள்ளே வந்துடுங்க, பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் கது தருங்க. நின்னா போதும். எல்லாம் உட்காந்துருக்கோம், எழுந்திருக்க, முன்னால் வாங்க. வெளியே ஒருத்தர் இருக்கக்கூடாது, யாரும் வெளியே இருக்க வேணாம். எல்லாம் உள்ள வந்துடுங்க. இடம் இருக்க உள்ளார வாங்க. வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். நீங்கள் ஒவ்வொருத்தர் தீர்க்கதரிசியாக மாறணும்னு நினைக்கிறியா? உன் கரத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறியா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படுகிற அனுபவம் வேணுங்க. உன் குடும்பத்தை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியினர் வேணுங்க. உன் பிள்ளைகளை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியின் நிறைதல் உனக்கு வேணுங்க. உன் வியாபாரத்தை, உன் தொழிலை, உன் வேலைகளில் செய்யறதுக்கு பரிசுத்த ஆவியினர் வேணுங்க. ஒரு சின்ன உதாரணம், ஒரு பெருமைக்காக சொல்ல. ஒரு நாள் தங்கா என்கிட்ட வந்தான். ஒரு சாதாரண டிரைவர். அங்கே இருக்க என்ஜினியரிங்லாம் சொல்லுவாங்க, நீ தங்கா நீ செஞ்சால் சரியாக இருக்கும், தங்கா கிட்ட கொடுங்க எந்த வேலையும்.
சாதாரண சரியாக படிக்காதவன், என்ன படித்தான்னு தெரியல. ஆனால் இன்ஜினியருக்கு உண்டான ஞானத்தை யார் தந்தது? ஆவியானவர் தராரு. பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படுகிற அனுபவம் தாங்க அது. ரைஸ் எல்லாரும் உள்ள வந்துருங்க. எல்லாம் தயவு செய்து உள்ள வாங்க. மேய்ப்பனுடைய வார்த்தைக்கு சபை கீழ்ப்படைய வேணும். நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லைங்க, வாங்க. இன்னைக்கு தேவனை அபிஷேகம் பண்ணுவாங்க. நீ எந்த வேலை செஞ்சாலும் அதில் கர்த்தரோட கரை இருக்கும். நீ எதை செஞ்சாலும் கர்த்தர் உன்னிலிருந்து பேசுவார். எது செஞ்சாலும் சரி. இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு சொல்கிறேன், என்னை நிரப்புங்க. நான் தேவனோட வாயாக இருக்க வேணும். சபையே, நான் தேவனோட வாயாக இருக்க வேணும். நான் தேவனோட வாயாக இருக்க வேணும். ரவா கனமா தூரானா சகல தீரினி கலபா ருக்கனமா தூரானா கரபா லாதரானா ரீராதாரானா சிகன தீரினி கலபா ருக்கன தாரானா சிகன தாரமோ. ஒரு அற்புதமான நேரம் இது. இந்த நேரத்தோட மரியாதை உனக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் பெற்றுக்கொள். ஆண்டவரே, எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள வாங்க. என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க அப்பா. ரீக்கண்ண, நீ மொத்தகிட்ட பேசும்போது அவன் உனக்கு கீழ்ப்படிவான் தெரியுமா? ஆவியானவர் உனக்குள்ள இருப்பார். ஆனால் நீ பேசுவது நீ நல்ல, தேவ ஆவியானவர் நிலையிலிருந்து பேசுவார். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். ஜலத்தினால ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம், அக்னி ஞானஸ்தானம், அபிஷேகம், பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படுவது என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருவே. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை எழுப்பி கட்ட எனக்கு வல்லமை வேண்டும். என்னை நிரப்பிடும். கனிகளை கொடுத்து சாட்சியை வாழ்வுமை மகிமைப்படுத்துவே. கனிகள் சாட்சியை வாழ்வுமை மகிமைப்படுத்துவே. வல்லமை வல்லமை ஆவியே அக்கினி இறங்கட்டும். அப்பா, தேவனோட அக்கினி ஒவ்வொரு மேலே இறங்கி வரட்டும். அபிஷேகம் ஒவ்வொரு மேல் இறங்கும். ஓ, ஆவியினால அக்கினியால ஞானஸ்தானம் கொடுப்பா. தேவனுடைய அக்கினியின் வல்லமை, தேவனுடைய அக்கினியின் அபிஷேகம் ஒவ்வொரு மேல் இறங்கி வரட்டும். ரீகாலா தாரானா சிகலா தாரா நீகலவா ரூகானவா தூரானா சிகலா தாரமோ. வல்லமை இறங்கட்டும். ஓ, வியாதிகள் சுகமாகட்டும். பிசாசின் வல்லமைகள் முறிக்கப்படட்டும். ரீகாலா தாரானா தீர்க்கதரிசன வரங்கள் செயல்படட்டும். ஒவ்வொரு மேலும் தீர்க்கதரிசன வரங்கள் செயல்படட்டும். தேவனுடைய வாயாய் ஒவ்வொருவரும் மாறுவார்களாக. தேவனுடைய வாயாய் ஒவ்வொருவரும் மாறுவார்களாக. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகி. அக்கினி இறங்கட்டும் ஆண்டவர். வல்லமை
வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை. தாரானா சிகலா தாரானா கரபலா தாரானா சிகனா அக்கினி 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 ஒவ்வொரு மேல தேவட அக்கினி இறங்க வரணும். ஒவ்வொரு தேவட வாயாய் மாறுவார்களாக. அப்பாவுக்கே ஆமென். காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவசக்தியே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே லாலா தாரானா சிகனா நீரி நீக்கலப ருங்கலா தாரானா சிகனா தாரானா நீலா தாரானா சிகனா தூரானா சகனா நீரி நீக்கலப ஆராதனை. ஆமென். கண்களை மூடுங்கள். ஆவியானவரே என்னை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டிலே தேவனுடைய அபிஷேகத்தால் நான் நிரப்பப்படட்டும். தேவனுடைய அபிஷேகத்தால் நிரப்பி இந்த ஆண்டிலே குடும்பத்தை நடத்த உதவி செய்யும். தேவனுடைய அபிஷேகத்தால் நிரப்பி என் வேலையை செய்ய வேண்டிய கிருபை தாரும். தேவனுடைய அபிஷேகத்தால் நிரப்பி ஆண்டவரை ஊழியத்தை செய்ய கிருபை தாரும். தேவனுடைய அபிஷேகத்தால் நிரப்பி என் வாழ்க்கையை நடத்த கிருபை தாரும். ஆவியானவர் என்னுடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் ஆண்டு கொள்வாராக, ஆண்டு கொள்வாராக, ஆண்டு கொள்வாராக. தேவனுடைய வாய். சபையே நீ தேவனுடைய வாயாய் இருக்கிறாய். உன்னிலே தேவ ஆவியினால் நிரப்பப்படும் போது நீ தேவனுடைய வாயாய் இருக்கிறாய். இதுல படிச்சவன் படிக்காதவன் வயசானவங்க சின்னவங்க பெரியவங்க வித்தியாசமே கிடையாது. நீ பரிசுத்தாவியால் நிரப்பப்படுவது அவசியம். சொல்லுங்க. அப்பா என்னிலிருந்து என்னை நடத்துங்கப்பா, என்னிலிருந்து என்னை நடத்துங்க. நான் பேசும்போது நான் அல்ல, ஆவியானவர் பேசுவாராக. என்னிலிருந்து தேவ ஆவியானவர் இன்று முதல் என்னையும் என் குடும்பத்தையும் ஊழியங்களையும் நான் பணி ஸ்தலங்களிலும் வியாபாரங்களிலும் சகல காரியங்களிலும் தேவ ஆவியானவர் என்னை நடத்தும். நான் சுயமாய் ஒன்றும் பேசாமல், இயேசுவானவர் அடிக்கடி சொல்வார், நான் சுயமாய் ஒன்றும் பேசாமல், வாழ்க்கையில் சுயமாய் ஒன்றும் பேசாமல் தேவ ஆவியானவர் உனக்கு சொல்வதை சொல். கர்த்தர் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக உயர்ந்த ஸ்தலங்கள் நடக்க பண்ணுகிற தேவன் ஒரு உயர்வையும் ஒரு மேன்மையும் உன் வாழ்க்கையில தேவன் நிச்சயமாய் கட்டளையிடுவார். மாம்ச பலத்தோடு ஓடாதே, கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துதலுக்கு அவன் ஒப்பு கொடு. அவர் உன்னை நடத்தி உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிற தேவன் ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை இந்த ஆவியானவர் இந்த ஆண்டில் உனக்கு தருவாராக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.